லார்ட் ஆஃப் மிஸ்டரீஸ் எபிசோட் 5 ஓட தமிழ் எக்ஸ்பிளனேஷன் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். திஸ் இஸ் ஆர்ஜி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மியூசிக்கல் ஈவெண்ட்ல ஒரு லேடி பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடில் ஒருத்தன் கொலை பண்ற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த மியூசிக்கல் ஈவெண்ட்டுக்கு கெலின் மார்டியும் கேப்டனும் வந்திருப்பாங்க. வந்துட்டு இந்த ஆம்பிகஸ் புக்கை பற்றிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த லேடி பாட்டு பாடிக்கிட்டே ஹீரோன்னு சொல்லி ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணது அவர் வந்து ட்ரிஸ்ஸு. ஸோ அவர் வந்த உடனேயே அங்கே இருந்து எல்லாருமே எந்திரிச்சு என்கரேஜ் பண்ணி பாராட்டுறாங்க. ஸோ அவரோட ஃபேன்ஸுன்னு நினைக்கிறேன். இங்கே கிலின் மார்டியும் கேப்டனும் ஏன் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து ஒரு கேஸ் வந்திருக்கும். அதாவது ஹஸ்பண்டை காணும்னு சொல்லிட்டு ஒரு லேடி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவரோட ஃபோட்டோவை வச்சு கண்டுபிடிக்கிறப்ப ஒரு அலையிலலாம் அடிச்சுட்டு வந்து ஏதோ ஒரு வீட்டுக்கு உள்ளே போன மாதிரி இவன் பார்த்துருப்பான். ஸோ அதனால அது யார் வீடுன்னு பார்க்குறப்ப ட்ரிஸ்ஸோட வீடாக இருக்கும். அதனால தான் இங்கே அவரை பார்க்க வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவர் ஹஸ்பண்ட் வந்து சேஃபாக இருக்கான்னு தெரிஞ்சு ட்ரிஸ் வந்து அவர் விட்டுட்டு போவாங்க. ஸோ அந்த லேடியும் நன்றி சொல்லுவாங்க. இவர் அதெல்லாம் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. போறப்ப திரும்பி பார்த்து கிலின் மார்டியும், கேப்டனையும் பார்த்து மொறச்சிட்டே போவாரு. அது எதுக்குன்னு தெரியல. அவர் போனதுக்கு அப்புறமா இந்த லேடி அவங்க ஹஸ்பண்ட வந்து கிலின் மார்டிக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைப்பாங்க. கெலினும் என்ன சொல்லுவான்னா, "கொஞ்ச நேரம் உங்கள்ட்ட பேசணும்னு" சொல்லிட்டு கூட்டு போய் என்ன நடந்துச்சுன்னுலாம் கேட்டுட்டு இருப்பான். அவர் வந்து கொஞ்சம் பயந்து இருக்கிறனால, "சரி நான் உங்க மெமரீஸ்குள்ள போய்க்கிறேன்" அப்படின்னு சொல்லி மெமரீஸ்குள்ள போய் பார்க்குறப்ப, கடல்ல அந்த கப்பல் வந்து எரிஞ்சுகிட்டு இருக்கும். அப்போ ஒரு ஆள் வந்து குழந்தைய தூக்கி போட்டுட்டு அவனும் குதிப்பான். அவன தான் இவர் போய் காப்பாத்துவாரு. அப்படி காப்பாத்துறப்ப, "எதுக்கு நீங்க காப்பாத்துனீங்கன்னு?" கெலின் கேட்பான். அப்ப அவர் சொல்றாரு, "இந்த கப்பல்ல இந்த கடைசி ஆள் இவன் தான். இவன்கிட்ட தான் என்ன நடந்துச்சுன்னு கேட்கணும். எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல." அப்படிங்கிற மாரி அவர் சொல்றாரு. ஸோ இவங்க எல்லாரும் மேனிபுலேட் ஆயிருக்காங்கன்னு சொல்லி கெலின் யோசிச்சிருக்கான். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் யார் மாஸ்டர் மைண்ட் அப்படின்னு அவன் யோசிக்கிறப்ப, அந்த ட்ரிஸ் இருக்கார்ல, ஸோ அவரோட ஃபேஸ் வந்துட்டு போகும். அப்ப பின்னாடி அவர் நிக்கிற மாரி தெரியறனால திரும்பி பார்ப்பான். அப்ப சடனா அந்த பிளேஸே சேஞ்ச் ஆயிடும். அது வந்து ஒரு இடிஞ்ச மாளிகை மாரி மாறிடும். அங்க ஒரு ரெட் ஐ வந்து என்ன பண்ணும்னா, வந்துட்டு ஹர்னாசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்ட் வரும். அது கன்டினியூவா அந்த இடத்துல கேட்டுட்டே இருக்கவும், ஹீரோவால அங்க இருக்க முடியாது. மெமரிய விட்டு வெளில வந்துருவான். வெளில வந்ததுக்கப்புறம் அந்த ஹர்னாசிஸ்ங்கிற வார்த்தை என்னை விட்டு போவாது போல. திரும்பி திரும்பி பின்னாடி பின்னாடியே வந்துகிட்டு இருக்கு. எங்க பார்த்தாலும் அதே கேட்கிறேன் அப்படிம்பான். அது வந்து எபிசோட் 1, எபிசோட் 2லலாம் அது வந்திருக்கும். திரும்பி திரும்பி யாரோ ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கான மீனிங்க நம்ம சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாரி யோசிப்பான். அங்க முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல அந்த ட்ரிஸ் இருக்கானா, அவன் தூங்கிட்டு இருப்பான். அப்ப அங்க ஒரு சூனியக்காரி வந்து உன்ன கொன்றுவேன் அப்படிங்கிறப்ப எந்திரிச்சுருவான். அதுக்கப்புறம் தான் தெரியும் அவங்க 2 பேரும் நல்லா தெரிஞ்சவங்க தான். சும்மா விளையாண்ட்டுருக்கா. வந்துட்டு உனக்கு வந்து இந்த இந்த ஊர்ல ஒரு வேலை இருக்கு. ஸோ நீ அத பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு புக்க குடுத்து, இதுல சீக்வென்ஸ் 7 ஆகுறதுக்கான ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸோ அத யூஸ் பண்ணி நீ சீக்வென்ஸ் 7ஆ மாறி நான் சொன்ன டாஸ்க்க முடி அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிருவா. இப்ப இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா, இப்ப நெயில் இருக்கார்ல வயசானவரு. ஸோ அவரும் கிலின் மார்டியும் ஒரு இடத்துக்கு போவாங்க. எங்க அப்படின்னா அண்டர் கிரவுண்டு. அங்க ஏற்கனவே ஒரு 3 போலீஸ்லாம் வேற இருப்பாங்க. கீழ பார்த்தீங்கன்னா, ஒரு மார்க்கெட்டே இருக்கும் அண்டர் கிரவுண்ட்ல. ஸோ எல்லாத்தையும் சுத்தி காமிச்சுட்டு இருப்பாரு அந்த ஆளு. அப்ப கிலின் மார்டிக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் பவர் அதிகமா இருக்கிற மாரி ஒண்ணு தோணும். ஸோ ஒரு ஆளு சம்மந்தமே இல்லாம கத்திக்கிட்டு கிலின் மார்டிட்ட வந்து நீ செத்துருவ அப்படிலாம் சொல்லிட்டு, அவர் கண்ணுல ரத்தம்லாம் வருது. வலிலாம் துடிக்கிறாரு. நெயில் வந்து அந்த ஆள் அப்படிதான். அவர் வந்து கொஞ்சம் அஃபெக்ட் ஆயிருக்காரு. வா அப்படின்னு சொல்லி கூட்டு போயிருவாரு. ஒவ்வொரு கடையா அப்படி பார்த்துட்டு இருக்கிறப்ப, ஒரு இடத்துல ட்ரிஸ் இருக்கானா, ஸோ அவன் ஒரு பாய்சன் வாங்கிட்டு இருப்பான். அப்போ போலீஸ் பார்த்துட்டு அவன சேஸ் பண்ணுவாங்க. அவனும் தப்பிச்சு ஓட பார்ப்பான். கிலின் மார்டி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு நெனைக்கிற டைம்ல, கன் எடுத்து அவன சுட்டுருவாங்க. அவனுக்கு ஷோல்டர்ல அடிபட்டுரும். அவன் அதோடயே தப்பிச்சு மேல போயிருவான். மேல அவன் தொரத்திட்டு போன போலீஸ கொன்னுடுவான். அப்புறம் கேப்டன் வந்து அங்க இருப்பாரு. இவங்களும் பின்னாடியே தொரந்தோன, சரி அவன் தப்பிச்சுட்டான் போல அப்படின்னு சொன்னோனே, அவனோட கேப் ஒண்ணு மாட்டியிருக்கும். அத வச்சு அவன ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க. ஏன்னா கிலின் மார்டிட்ட அந்த பவர் இருக்குல்ல. ஸோ அத வச்சு ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க. அவன் ஒரு பில்டிங்குள்ள இருக்கிறது தெரிய வந்தோன, அங்க போனா அங்க இருக்கிற பொண்ணுங்களெல்லாம் வெளில அனுப்புறப்ப, ஒரே ஒரு பொண்ணு மட்டும் ஒரு மாரி மயக்கத்துல வந்து கிலின் மார்டி மேல விழுறா. "உங்களுக்கு ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப, அவனுக்கு லைட்டா டவுட் இருக்கு. ஏன்னா, அவ ஷோல்டர் வேற ஒரு மாரி புடிச்சிட்டு வராளா. ஸோ, அவனுக்கும் ஷோல்டர்ல தான் அடிபட்டுச்சு. அதனால அவனோட பவர யூஸ் பண்ணி பார்ப்பான். எதுவும் தெரியாதனால விட்டுருவாய்ங்க கேஷுவலா. உள்ள போய் பார்த்தா, அந்த ஆள் இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி கேப்டனு வெளில சொல்லுவான். அதுக்கப்புறம் ஒரு 2 வாரத்துக்கு இந்த எந்த பிரச்சனையுமே இருக்காது. நார்மலான லைஃப் தான் போயிட்டுருக்கும். சும்மா நார்மல் இன்வெஸ்டிகேஷனு, அதுக்கப்புறமா ஜிம்முக்கு போறது, வீட்ல டைம் ஸ்பெண்ட் பண்றதுன்னு கிலின் மார்டிக்கு அப்படிதான் போயிட்டுருக்கும். அத மைண்ட் வாய்ஸ்ல சொல்லிக்கிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் அந்த மீட்டிங் ஞாயித்துக்கிழமைலாம் பண்ணுவாங்கல்ல. ஸோ, அந்த மீட்டிங்கு இது ரிப்பீட்ல நடந்துட்டு இருக்கு 2 வாரத்துக்கு. அதுக்கு இடையில பிரச்சனை எதுவும் இல்ல. 2 வாரத்துக்கு அப்புறமா லியோனார்ட் வந்து பெல்ல தட்டுறான். என்னான்னு கேட்டா, இந்த மாரி அந்த ஊர்ல நெறைய பேர் வந்து இப்ப ரீசென்ட் டைம்ல இறந்துகிட்டு இருக்காங்க. அதுவும் தற்கொலையா இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றான். தீயில போய் விழுந்து செத்துடுறாங்க அப்படிங்கிற மாரிலாம் தெரியுது. இல்ல தண்ணீல முழுகி செத்துறாங்க. இந்த மாரி சொல்லவும் தற்கொலை பண்ணிக்கிறாங்க அதிக பேர் அப்படின்னு தெரிஞ்சிரும். ஸோ இது வந்து டிஃபரெண்ட்டா இருக்கு அப்படின்னு இன்வெஸ்டிகேட் பண்ண பார்க்குறாங்க. அதனால என்ன பண்றாங்கன்னா, லாஸ்ட்டா இறந்த ஒரு பொண்ணோட உடம்ப வச்சு கண்டுபிடிக்க பார்க்குறாங்க. அவளோட மெமரீஸ்லேருந்து உள்ள போய் பார்க்குறப்ப, யாரோ ஒருத்தரு அவ மேல கை வச்சது தெரிய வருது. ஸோ அந்த கை தான் ரீசனா இருக்கும் அப்படின்னு சொல்லி கிலின் மார்டி கண்டுபிடிக்கிறான். இப்ப என்ன நடக்கும்னா, சரி இத பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப டிஸ்கஸ் பண்றப்ப, இந்த மாரி இறந்த எல்லார் இடத்துலயுமே ஒரு சின்ன பொண்ணோட ஃபிங்கர் பிரிண்ட் கிடைச்சிருக்கா சொல்லியிருக்காங்க. அது யாரோடதுன்னு கண்டுபிடிக்க முடியல. ஸோ அப்ப கெலின் மார்டி வந்து கிடைச்ச க்ளூவெல்லாம் வச்சு அவன் புதுசா யோசிச்சிருப்பான். அவன் யோசிச்சுட்டு இருக்கிறத லியோனார்ட் பார்த்துட்டு, எனக்கும் கெலினுக்கும் ஒண்ணு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு,
கெலின சொல்லுவான். யார்றா அவன் ஜோக்கர் அப்படின்னு சொல்லி அவனே யோசிச்சுப்பான். யோசிச்சுட்டு கெலினும் அவன் கண்டுபிடிச்சத எக்ஸ்பிளைன் பண்ணுவான். அப்ப லியோனார்ட் என்ன சொல்லுவான் அப்படின்னா, "எனக்கு தெரிஞ்சு அவங்க உடம்புலேருந்து ஆவிய மட்டும் உருவி கண்ட்ரோல் பண்றாங்க போல. அப்படி இருந்துச்சு அப்படின்னா, அவங்களோட பொருள் ஏதாச்சும் ஒண்ணு வச்சு அவங்களோட ஆவி எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும்னு" சொல்லிட்டு, ஒரு லாக்கெட்ட தூக்கி கிளீன்ட்ட குடுத்து, "நீ வந்து கண்டுபுட்றா" அப்படிங்கிறப்ப அவனும் கண்டுபிடிப்பான். கண்டுபிடிச்சா ஒரு வீடு தெரியும். ஸோ எல்லாரும் அங்க போவாங்க. அங்க போனதுக்கப்புறம் கெலின மட்டும் வெளில நிக்க சொல்லிட்டு, இவங்க எல்லாரும் அட்டாக் பண்ண போவாங்க. அங்க இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு ஒரு மாரி ஷோல்டர்ல அடிபட்டு வந்தால்ல, ஸோ அவ தான். எனக்கு தெரிஞ்சு ட்ரிஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிருப்பான்னு நெனைக்கிறேன் அந்த மாரி, ஒரு பொண்ணு மாரி. ஒரு ஃபைட் பெரிய ஃபைட் நடக்கும். ஏன்னா, அங்க இருக்கிறது வந்து சீக்வென்ஸ் 7 இவங்கலாம் சீக்வென்ஸ் 8, 9ங்கிறனால அவகிட்ட சரியா போட்டி போட முடியாது. கிறிஸ்டல் பவர்லாம் யூஸ் பண்ணி கேப்டனோட ஹார்ட்டெல்லாம் உடைய வைக்க பார்ப்பாங்க. அதுலேருந்து அவன் கஷ்டப்பட்டு தப்பிப்பான். அதுக்கப்புறம் லியோனார்டுக்குள்ள ஒரு கர்ஸ இது பண்ணி அவன அழிக்க பார்ப்பாய்ங்க. அதுலேருந்தும் லியோனார்டு தப்பிச்சுருவான். கடைசில இவங்க எல்லார் கண்ணுலயும் மண்ண தூவிட்டு எப்படியோ தப்பிச்சு ஓடி போயிருவா. இவங்க 3 பேரும் வீட்டுக்குள்ளலாம் போய் பார்க்குறப்போ ஒரு கண்ணாடி உடைஞ்சிருக்கும். ஸோ கண்ணாடி உடைஞ்சிருக்கிறதெல்லாம் சரி பண்ணிட்டு, அங்க இருக்கிற க்ளூவ வச்சு பார்க்கலான்னு கெலின்மாரெட்டி பார்ப்பான். அப்படி பார்க்குறப்ப அவளோட ஃபேஸ் மட்டும் அந்த கண்ணாடில தெரியும். ஸோ அதுலேருந்து இப்ப இவ வந்து ஏற்கனவே நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி கெலின்மாரெட்டி சொல்றான். ட்ரிஸ் தான் இந்த மாரி பொண்ணா மாறியிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு லியோனார்டு வந்து ஒரு கெஸ் பண்றான். அதாவது கெஸ்ஸுன்னே சொல்ல முடியாது. அவன் கன்ஃபார்மே பண்ணிடுறான். அவன் தான் மாறியிருப்பான் அப்படின்னு. அதுக்கப்புறம் மார்னிங் டைமு ட்ரெயின்ல வந்து ஒரு பொண்ணு வந்து நடந்து போயிட்டுருப்பா. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வாய பொளந்துட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி எந்த ஒரு பொண்ணையும் பார்த்ததே இல்லாத மாரி. அவ போய் ஒரு சீட்ல போய் உட்காந்துட்டு சிகரெட் எடுத்து வாயில வைப்பா. அங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் தீப்பெட்டிய பத்தி வைப்பாய்ங்க. அதோட அந்த எபிசோட முடிக்கிறாங்க. இது மாரி கன்டென்ட்க்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. தேங்க் யூ.